السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إذا دخل رمضان فتحت أبواب الجنة وغلقت أبواب جهنم وسلسلة الشياطين أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜுமாவுடைய அமலை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நாம் ஷாபானுடைய கடைசி பகுதியிலேயே ரமதானை எதிர்பார்த்தவர்களாக, ரமதானை எதிர்பார்ப்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் மீது பிரியத்தை வைத்து ரமதானை அடையக்கூடியவர்களாக, ரமதான் வந்துவிட்டால் நம் அல்லாஹுடைய தர்பாரிலே இபாதத் செய்யலாம் என்ற ஆசையோடு நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய வரவேற்பை ரமதான் வருவதற்கு 2 மாசத்துக்கு முன்னாடிலிருந்தே துவா செய்திருக்கிறார்கள். நேரடி சொன்னால் பலவிதமான வணக்கங்களை அல்லாஹ் அதில் நமக்கு தந்து அவனுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய மாதம்தான் இந்த வரக்கூடிய ரமதான் மாதம். பெரியார்கள் கிதாபில் எழுதுகிறார்கள், ரமதான் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் எரித்து விடுவது, ஜலாதேனா அப்படின்னு அர்த்தம். 11 மாதங்கள் செய்த குற்றங்கள் இந்த ரமதானுடைய நோன்பின் மூலமாக, தராவின் மூலமாக அல்லாஹ் அதை எரித்து விடுகிறான், சுத்தமாக்கி விடுகிறான். அப்பேற்பட்ட ஒரு முபாரக்கான மாதம் தான் இந்த ரமதானுடைய வரக்கூடிய ரமதானுடைய மாதம். இந்த ரமதான் என்ற அந்த வார்த்தையில எத்தனை எழுத்து இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்ல இல்ல, அரபில. ரா, மீம், வாது, அலிஃபு, சொல்லுங்களேன், நூன். ரமதான் அதிலே நம்ம பார்த்தோம்னா அந்த வார்த்தையில அற்புதமான விளக்கங்கள். ஹுனியத்து தாலிபீன் என்ற ஒரு கிதாப் இருக்கிறது. இந்த ரமதான் என்ற இந்த எழுத்தை தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது என்பதாக எழுதுகிறார்கள். ரமதான்ல ரா எடுத்துக்கொண்டால் ரிஸ்வான், அல்லாஹுடைய பொருத்தம், ரிசாஹி இலாஹி. மீம் எடுத்துக்கொண்டால் முஹப்பத் और மக்ஃபிரத், பிரியம், பாவ மன்னிப்பு. அதே மாதிரி வாது எடுத்துக்கொண்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை வச்சு சொல்றாங்க, ஜமானத், பாதுகாப்பு. எல்லா பாவங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்குகிறான். பாவத்துடைய சிந்தனையே வருதா? சும்மா யாராவது ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்தாலே ரம்ஜான் நேரத்தில் எப்படி பேசுறான் பாருப்பா சொல்றோமா இல்லையா? அல்ல சொல்லுங்களேன். அப்போ அந்த வாதி கொண்ட நோக்கம் என்ன? ஜமானத். ஜமானத்தன என்ன? பாதுகாப்பு. அதுல அந்த வாதுக்கு மேல ஒரு அலிஃப் ஒன்று இருக்குது, ரமஸான், ஜாத் அலிஃப் ஜபர் ஜா. அந்த அலிஃப்க்கு என்ன அர்த்தம்? உல்ஃபத், இறைவனுடைய நெருக்கம் கிடைக்கிறது. நாம் ஏழைகள் மீது உல்ஃபத்தை ஏற்படுத்துகிறோம், நாம் நம் குடும்பத்தில் உல்ஃபத்தை ஏற்படுத்துகிறோம், ஒரு இறை பிணைப்பு ஏற்படுகிறது இந்த ரமதானிலே. கடைசி என்ன இருக்குது? நூன் இருக்குது. நீங்களே சொல்லுங்க, நான் இத்தனை சொல்லிட்டேன், நீங்களே சொல்லுங்க. நூன் என்னென்ன? நூர். நூன் என்ன? அல்லாஹ் வெளிச்சத்தை, அல்லாஹ்
ஒளியை தருகிறான் ரமதானின் மூலமாக. ராவின் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தம், மீமின் மூலமாக இறைவனுடைய முஹப்பத்தும் மக்ஃபிரத்தும், அதுக்கடுத்து வாதின் மூலமாக ஜமானத் அல்லாஹுடைய பாதுகாப்பு, அலிஃபின் மூலமாக உல்ஃபத்து கிடைக்கிறது, நூனின் மூலமாக நூர் கிடைக்கிறது. இந்த ரமதான் என்ற வார்த்தையிலேயே 6 விதமான விளக்கங்கள் இருக்கிறது. இந்த 6ம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ரமதானை நாம் இபாதத்துக்குரிய மாதாக ஆக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹதரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தில் வருது, ரமதானுக்கு முன்னாடி இந்த ஷாபானுடைய கடைசி ஜும்மா, இந்த ஜும்மாவா இருக்கலாம், இந்த ஜும்மாவா, இந்த ஜும்மா, இந்த கடைசி ஜும்மால ஒரு பயான் செய்தாங்க. தாலிம் கிதாபில் ஹதீஸ் இருக்குது. ஓ மக்களே, ஓ முஸ்லிம்களே, உங்களை நோக்கி ஒரு அற்புதமான மாதம் வருகிறது. அந்த மாதம் எல்லா மாதங்களை விட சிறந்த மாதம். அந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது, 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. அந்த மாதத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தை திறந்து விடுகிறான், நரகத்தை பூட்டு போடுகிறான், ஷைத்தானை கட்டி கடல்ல போடுகிறான். அதிலே முந்திய 10 ரஹமத்துக்குரிய மாதம், ரஹமத்துக்குரிய 10 நாட்கள். 2வது 10 மனிதர்களை மக்ஃபிரத் செய்யக்கூடிய 10 நாட்கள். கடைசி 10 கோடிக்கணக்கான மக்களை நரகத்திலிருந்து விடுதலையாக கூடிய நாட்கள். சொல்லிட்டு அந்த மாதத்திலே 30 நாளிலே நோன்பாளிக்கு ஒரு நபர் நோன்பு திறக்க உதவி செய்தால், அவருக்கு நோன்பு ஏற்பாடு செய்தால் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விடுகிறான். யார் நோன்பு திறப்பதற்கு உதவி செய்தாரோ அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அது மட்டுமல்லாமல் நோன்பாளி எவ்வளோ நோன்பு வைத்தாரோ அவ்வளோ சவாபுகளை உதவி செய்தவருக்கு அல்லாஹ் தருகிறான். அது மட்டுமல்லாமல் நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்த மனிதருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான். சஹாபாக்கள் இந்த ஹதீஸை கேட்டு ஜும்மாவுடைய பயான்ல துடிக்கிறாங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு ஹதீஸ் இது. நபி ஸல்லல்லாஹு சுப செய்தி சொல்றாங்களே. ஒருவர் எழுந்து நின்று கேட்டால், யா ரசூலல்லாஹ், நாங்கள் பலகீனமானவர்கள், நாங்கள் ஏழைகள், எங்களுக்கே உண்பதற்கு உணவு இல்லை, நாங்கள் எப்படி நோன்பாளிகளுக்கு நாங்கள் ஹிதுமத் செய்ய முடியும்? ரொம்ப ஏழ்மையில் இருந்தாங்க சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முடக்கு தண்ணி கொடுத்தாலும் போதும்பா, உங்கள் பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுவான். அல்ல ஒரு பேரிச்சம்பழம் உங்களிடத்தில் இல்லையா, அல்லது ஒரு முடக்கு பால் இல்லையா, ய குன் தூத் யா பானி யா ஏ கஜூர், இது வாங்கி நீ நோம்பாளிக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உன் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்குகிறான். அவர்களுக்கு கொடுத்த சவாவி போன்று உங்களுக்கும் அல்லாஹ் தருகிறான். உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்கி விடுகிறான். அவ்வளவு பெரிய சவாபு இந்த நோன்பாளிகளுக்கு ஹிதுமத் செய்வதில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹிதுமத்தை நாம் மதீனா நகரத்தில் இருக்கக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய அன்சாரிகளிடத்தில் இன்னைக்கு வரையும் பார்க்கலாம். நோன்பு நேரம் வந்துவிட்டால் எல்லா அரபிகள் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அவர்களால் முடிந்த அளவு நோன்பாளிகளுக்கு வந்து ஹிதுமத் செய்யறாங்க. நம் கண்கூடாக பார்க்கிறோம். ரமதானுடைய காலத்தில் நான் சென்றிருந்த நேரத்தில் பார்த்தோம், மதீனாவிலே மக்காவிலே மைன் கேட்ல வந்து நிக்கிறாங்க. 4 சஃப்பு தஸ்தர்கான் விரித்து விட்டு ஏராளமான பொருள் நோன்பு திறப்பதற்கான வைத்துவிட்டு அதனுடைய ஹிதுமத் செய்யக்கூடிய ஷேக்மார்கள் அவர்களுடைய அரபிகள் வந்து மைன் கேட்ல நிற்கிறாங்க. சாயிமூன் உன் நோன்பாளிகளே வாங்க 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 அப்படி சொல்லி நோன்பாளிகளை இழுத்துட்டு போய் அவங்களுடைய தஸ்தர்கான்ல உட்கார வைக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில சண்டை, என் தஸ்தர்கான் தான் நோன்பாளி உட்காரணும், அவங்க தஸ்தர்கான் நோன்பாளி உட்காரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குட்டி பையன் 2 நோன்பாளி கை பிடிச்சிட்டு ஓடி வரான். ஒரு சின்ன குட்டி பையன் 2 நோன்பாளிகளை பிடிச்சிட்டு ஓடி வரான். ஓடி வந்து தஸ்தர்கான்ல வந்து உட்கார வச்சான். அந்த பையன், அந்த பெற்றெடுத்த அவருடைய அப்பா இருக்கிறாரே, அந்த பையனை மேல தூக்கி நத்தியில முத்தமிடுகிறார். எவ்வளவு அற்புதமான பையனா இருக்கிற, நமக்கு 2 நோன்பாளி நீ கொண்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த மக்கள் விளங்கி இருக்கிறாங்க, நோன்பாளிகளுக்கு பால் கொடுப்பது, தண்ணீர் கொடுப்பது, பேரிச்சம்பழம் கொடுப்பது, அவர்களுக்கு நோன்பாளிக்காக ஹிதுமத் செய்வதிலே எவ்வளவு பெரிய சவாபை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் விளங்கிட்டாங்க. அவர் ஹிதுமத் செய்யறாங்க.
கண்ணியமான சகோதர பெரியார்களே, உங்களுடைய முஹல்லாவிலே ஏழைகள் யார் இருக்கிறார்களோ, நீங்கள் சமைக்கக்கூடிய உணவு, நீங்கள் தயார் செய்யக்கூடிய இஃப்தாருடைய பொருளை ஒரு 5 வீட்டுக்கு கொடுத்து அனுப்புங்க, ஒரு 3 வீட்டுக்கு கொடுத்து அனுப்புங்க. அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய சவாபை தருவான். அந்த ஒரு ஆதத்து நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும் பாய். அந்த ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். நம்ம மேல் விசாரத்துடைய என்ன பழக்கம் இருக்குதுன்னு எல்லாமே வீட்டிலே நோம்பு திறக்கிறோம், அப்படித்தானே? அல்ல சொல்லுங்களேன். புது பழக்கம் இங்க ஃபுல்லா ஆரம்பத்திலிருந்து இந்த பழக்கம் தான் இருக்குது. மற்ற இலாக்கால பார்த்தா எல்லா மஸ்ஜிதில் திறக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த வாய்ப்பே கிடைக்கல. என்ன வாய்ப்பு கிடைக்கல? மஸ்ஜிதில் திறப்பதாக இருந்தால் நாம் வரும்போது ஒரு டிஃபன் கொண்டு வருவோம். மஸ்ஜிதில் ஒரு 5 பேருக்கு 6 பேருக்கு நோம்பு திறக்கிற மாதிரி மஸ்ஜிது கொண்டு வருவோம். நம்ம ஒரு வடை, ஒரு பொருள், ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டு மிச்சம் உள்ள பொருளை அங்க உட்கார்ந்து இருக்க நோம்பாளிகளுக்கு பங்கிட்டு கொடுப்போம். அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. இங்க உள்ள பழக்கம் அந்த மாதிரி. அந்த பழக்கத்தை நீங்கள் அப்படி வைக்கலாம், அதில் எந்த விதமான தவறு இல்லை. ஆனால் நோன்பாளிகளை நீங்கள் மறந்து விடாதீர்கள், உங்களுடைய படோசிகளை மறந்து விடாதீர்கள். ஒரு நாளைக்கு 5 பேருக்காவது 10 பேருக்காவது இஃப்தாருடைய கிட்டு மாதிரி தயார் செய்து ஏழைகளுக்கு போய் மலை அடிவாரத்தில் மக்களுக்கு போய் கொடுங்கள். அவர்கள் நோன்பாளிகளாக இருப்பார்கள். எங்கெல்லாம் நோன்பு திறப்பதற்காக வேண்டிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ அங்கு உள்ள நோன்பாளிகளுக்கு போய் கொடுங்கள். உங்கள் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான், உங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான். அவர்களுக்கு கொடுத்த சவாபு மாதிரி உங்களுக்கும் அல்லாஹ் தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானுடைய கடைசி ஜும்மாவிலே செய்த பயான் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்துடைய கதவு திறக்கப்படுகிறது. நீங்க சொர்க்கத்துடைய கதவு திறக்கப்படுகிறது, அதே மாதிரி நரகத்துடைய கதவு பூட்டப்படுகிறது. வஸ்வசா செய்யக்கூடிய, நம்மை வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தானை அல்லாஹ் கட்டி கடல்ல போட்டு விடுகிறான். அப்படின்னா என்ன? நம்ம நல்ல அமல் செய்வதற்காக வேண்டி தடையா இருப்பவன் ஷைத்தான். நம்ம உடல்ல இருக்கக்கூடியது நஃப்ஸ். இந்த இரண்டுக்கும் அடிப்பதற்கு நோன்பு கடமையாக்கினான். நோன்பு வைத்தால் மனிதனுடைய நஃப்ஸ் அழிந்து விடுகிறது. அந்த மனிதன் நோன்பு வைத்து விட்டால் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருக்கிறான். வழிகெடுக்காமல் இருப்பதற்கு ஷைத்தானை சங்கிலியால் கட்டி நரகத்தில் அல்லாஹ் போட்டு விடுகிறான். இப்போ வெறும் அமல் செய்ய வேண்டியதுதான். இப்ப எல்லா விதமான ஏற்பாடு செய்துதான் நம்மளுக்கு அல்லாஹ் ரமஸானை கொடுக்கிறான். பாருங்கப்பா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரமதானுடைய முதல் பிறை வந்தவுடனே ஒவ்வொரு நாளும் ஃபரிஷ்தாக்கள் வந்து சொல்கிறார்கள், யா பாகியல் கைர், நல்லதை தேடுபவர்களே, अच्छे कामों को तलब करने वालों अकबिल, आगे बढ़ो. நல்ல நல்ல ஹிதமத் செய்பவர்கள், நல்ல அமல் செய்பவர்கள், குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், ஜிக்ர் செய்யக்கூடியவர்கள், தராவி தொழக்கூடியவர்கள், நல்ல நஃபிலான தொழுகை தொழக்கூடியவர்கள், அக்பில், நீங்கள் அதிகமாக செய்து கொண்டிருங்கள். யா பாகியல் கைர் அக்பில் வ யா பாகிய ஷர் அக்ஸிர். ஓ கெட்டதை நினைக்கக்கூடியவர்களே, கெட்ட தீயதை தேடக்கூடியவர்களே, நீங்க அதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள், குறைத்து கொள்ளுங்கள், தவறான சிந்தனையில போவாதீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ரமதானுடைய மாதத்திலே இரவு நேரத்தில், பகல் நேரத்திலே மலக்குமார்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், யா பாகியல் கைர் அக்பில், யா பாகிய ஷர் அக்ஸிர். ஓ மக்களே, நல்லதை தேடுங்கள், தீயதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். அவ்வளவு சிறப்பிற்குரிய மாதம் தான் வரக்கூடிய ரமதானுடைய மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமதானுடைய மாதம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அதை விட ஒரு பொக்கிஷம் எதுவுமே இல்லை. ரமதானுடைய மாதம் வந்து விட்டால் சஹாபாக்களுக்கு 30 நாளும் ஈதுடைய நாள் மாதிரி அவர்கள் இருப்பார்கள். எதிலே? இபாதத் செய்வதில்லை. இப்போ ரமதான் நமக்கு வர இருக்கிறது. இப்ப ரமதானுடைய நிசாமுல் அமல் நம்ம டைம் பிக்ஸ் பண்ணி இபாதத்துக்காக வேண்டி இந்தந்த நேரம் என்பதாக நாம் தர்த்தீப் செய்து கொள்ள வேண்டும். இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். முதலாக நம்பர் 1 நோன்பு வைப்பது. நம்பர் என்னங்க? நோன்பு நம்மின் மீது கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நோன்புடைய சிறப்பு என்ன, நோன்பு வைத்த என்னென்ன கொடுப்பான், நான் அடுத்து வரக்கூடிய வாரத்தில் படிப்பேன், நான் சொல்லுவேன் உங்களுக்கு பயான்ல. நோன்பு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். முதல்ல நோன்பு வைக்கலாம், வைக்காம இருக்கலாம். ஆரம்பத்தில் நோன்பு எப்படி இருந்துச்சுன்னா,
யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். முன்னாடி நான் நோன்பு கடமையாக்கின மாதிரி உங்களுக்கு நான் நோன்பு கடமையாக்கி இருக்கிறேன். நீங்க நோன்பு வச்சா உங்களுக்கு தக்வா இருக்கும். யாருக்காவது உடம்பு சரியில்லை அல்லது மற்ற காரணத்தினால நீங்க நோன்பு வைக்க முடியல அப்படின்னா தாராளமாக விட்டுடலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும், ஃபிதியா கொடுத்த வேண்டும். 1.25 சேரு கோதுமை மார்க்கெட் ரேட் என்னவோ அதை கொடுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்தில், இஸ்லாமியுடைய ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி சலுகை கொடுத்திருந்தா முடிஞ்சா வைங்க, இல்லைன்னா ஃபிதியா கொடுத்துருங்க. மக்கள் தீன்ல பிடிப்பாக மக்கள் வர வர கூட்டம் அதிகமாக இபாதத்திலே வணக்கத்திலே அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்லக்கூடிய பக்கா முஸ்லிம்கள் உருவான பிறகு அல்லாஹ் சொல்றா, ஃபமன் ஷஹீத மின்குமுஷ் ஷஹர ஃபல்யஸும். ரமதானுடைய மாதம் நீங்கள் அடைந்து விட்டால் உங்கள் மீது நோன்பு வைப்பது கடமை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான், ஃபர்ஸ் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். முதல்ல சலுகை கொடுத்தான், முதல்ல ஆஃபர் கொடுத்தான் அல்லாஹ். முடிஞ்சா வைங்க, இல்லைன்னா பரவாயில்லை, அதற்கு பதிலாக நீங்கள் ஃபிதியா கொடுத்துங்கன்னு சொன்னான். பிறகு அல்லாஹ் என்ன செய்தான், ரமதானுடைய மாதம் வந்து விட்டால் நீங்கள் கட்டாய கடமை நோன்பு வைத்து தீர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சகோதரர்களே, ரமதானுடைய நோன்பை நாம் விடக்கூடாது. அதனுடைய ஃபாயிதா உலகத்திலும் அல்லாஹ் தருவான். நாளை கியாமத்து நாளை நமக்கு அல்லாஹ் ஜன்னத்து ரையானை அல்லாஹ் தருவான். ரமதானின் மூலமாக நஃப்சானி ஹாயிஷாத்தி அல்லாஹ் ஒழிக்குகிறான். கெட்ட சிந்தனைகள் கெட்ட எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரவே வராது. ரமதான்ல ஒரு பக்குவத்தை அல்லாஹ் தருகிறான் நமக்கு. எனவே நோன்பு என்பது ஒரு அற்புதமான அல்லாஹ்வினால் தரப்பட்ட ஒரு இபாதத். அது அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவது, பகல் நேரத்தில் நோன்பு நோற்பதன மாதிரி இரவு நேரத்திலே கியாமுல் லைல் தொழ வேண்டும். என்ன லைலு அட சொல்லுங்களேன். மகரிபுக்கு தொழுக ஆரம்பிச்சோன்னா ஃபஜ்ர் சஹர் வரையும் தொழுதுட்டே இருக்கணும். क्या हजरत बोलते हैं, अब तक सुने ना हजरत में இஃப்தார் முடிச்சிட்டு இறங்கினீங்கன்னா எப்போ வரையும் தொழணும் அது சொல்லுங்களேன். நபி தொழுது இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமஸானுடைய மாசம் வந்த உடனே தொழுதாங்க. வந்து மஸ்ஜிதில் பக்கத்தில் வீடு தொழுதாங்க. ரொம்ப நேரம் தொழுக முடிந்த பிறகு திரும்பி பார்த்தா கூட்டம் நபிக்கு பின்னாடி தனித்தனியா தொழுறாங்க. ரெண்டாவது நாள் வந்தாங்க. ரெண்டாவது நாளும் இஷா தொழுகைக்கு பிறகு தொழுக ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நேரம் நடு நைட்டு வரும் தொழுதாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா தொழுகை முடிச்சிட்டு நேத்து உள்ள கூட்டத்தை விட இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. மூணாவது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுறாங்க. தொழுகையெல்லாம் முடிச்சிட்டு நடு நைட்டில் பின்னாடி திரும்பி பார்த்தா 2 நாளுடைய கூட்டத்தை விட 3வது நாள் அதிகமாயிடுச்சு கூட்டம் மஸ்ஜிதில். 4வது நாள் இஷா தொழுது வீட்டுக்கு போயிட்டாங்க. யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் பார்த்தாங்க, கொஞ்ச நேரம் தொழுதாங்க, போயிட்டாங்க. அடுத்த நாள் ஃபஜர்ல நபி இடத்துல கேட்கிறேன், யா ரசூலல்லாஹ், என்ன தொழாம போயிட்டீங்க? நீங்க தொழுவாம போயிட்டீங்களே. நான் வீட்டில் தொழுதம்பா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல் நாள் கூட்டம், 2வது நாள் அதை விட அதிகமான கூட்டம், 3வது நாள் அதை விட பன்மடங்கு கூட்டம். நீங்க இந்த தராவி தொழுகையில கியாமுல் லைல் தொழுகையில உங்களுடைய ஆர்வத்தை பார்த்தா இன்னும் கூட்டமா மக்கள் வருவாங்க. உங்களுடைய ஆர்வம் உங்களுடைய ஷவுக்கை பார்த்து ரம்ஜானுடைய மாசத்தில இஷாவுக்கு பிறகு இருந்து சுபு சாதிக் வர சஹர் நேரம் வரையும் இரவு முழுதும் தொழுவது கடமையாக்கி விட்டால் அல்லாஹ் ஃபர்ஸ் ஆக்கிட்டான ரம்ஜான்ல. எவ்வளவு பெரிய கஷ்டம் உம்மத்துக்கு. நம்ம எல்லாம் வரோம் மஸ்ஜிதுக்கு. அதனால உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது. உங்களுடைய ஆர்வத்தை பார்த்து நீங்கள் கூட்டமாக இரவுக்கு பிறகு இஷாவுக்கு பிறகு தொழுவதை பார்த்து அல்லாஹ் இந்த கியாமுல் லைல் தொழுகையை கடமையாக்கி விடுவானோ, ஃபர்ஸாக்கி விடுவானோ பயந்துதான் நான் 4வது நாள் மஸ்ஜிதுக்கு வரல, வீட்டுக்குள்ள தொழுதுட்டேன். யார் சொல்றா? அப்போ சஹாபாக்கள் அந்தந்த முஹல்லாக்களிலே மஸ்ஜித் நபவியிலே ரமதான்ல இரவு முழுவதும் தொழுதார்கள். புரிஞ்சுலாம் உங்களுக்கு? இப்ப நாம் அந்த மாதிரி தொழணும். பின்னாடி ஹலீஃபாக்கள் மாறினார்கள். உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு காலத்தில் 10 வருஷம் ஆட்சி காலத்தில்
முல்க ஷாம், முல்க யமன், பஹ்ரைன் போன்ற பெரும் பெரும் நாடுகள் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டது. மக்கள் எல்லாம் அதிகமாக மதீனாவில் வசிக்க ஆரம்பித்தார்கள். மஸ்ஜிதை பெருசாக ஆக்கினார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த நேரத்தில் மஸ்ஜிதுக்கு இஷாவுக்கு பிறகு கூட்டம் அதிகமாக வர ஆரம்பித்தது. இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா கல்பில் அல்லாஹ் போடுகிறான், ஏன் மக்கள் தனித்தனியாக தொழுகிறார்கள், நம் அனைவர்களும் ஒன்று சேர்த்து பெரும் பெரும் மூத்த பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் அந்த காலத்தில் அழைத்து, ஹதீஸ் வஹி எழுதக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் அழைத்து ஒரு ஆலோசனை மஷூரா செய்யறாங்க, என்ன செய்யலாம். அப்போ அந்த மஷூராவுடைய மூத்த சஹாபாக்களுடைய ஆலோசனையிலே முடிவு செய்யப்படுது, நம்ம உம்மத்துடைய பெரிய காரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே நபி ஹயாத்தா இருக்கும் பொழுதே அல்லாஹ் வஹி இறக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பூமியில இறங்கி அல்லாஹ்விடத்தில் கேட்டான், உம்மத்துடைய பெரிய காரி இருக்கிறாரே உபய் இப்னு கஅப், அந்த உபய் இப்னு கஅப் அவர்களுடைய கிராத்தை கேட்க நான் ஆசைப்படுகிறேன் என்று அல்லாஹ் அர்ஷ் இலாஹிலிருந்து ஜிப்ரீல் அனுப்பினான். அல்லாஹ் உபய் இப்னு கஅப் என்ற சஹாபியுடைய கிராத் அற்புதமான கிராத், அவருடைய கிராத்தை கேட்க யார் ஆசைப்படுறா? யார் சொல்லுங்களேன்? அல்லாஹ் ஆசைப்படுகிறான். ஜிப்ரீல் வந்தார் கீழே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உங்க சஹாபியுடைய கிராத்தை கேட்க அல்லாஹ் ஆசைப்படுறான் யா ரசூலல்லாஹ், அவரை கூப்பிடுங்க. உபய் இப்னு கஅப் அவர் வீட்டில் இருந்தார். ஒரு சஹாபி ஓடி வந்து அழைச்சாங்க, உங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபய் இப்னு கஅப் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் கூப்பிட்டீங்களா? ஆமா. என்ன விஷயமா கூப்பிட்டீங்க யா ரசூலல்லாஹ்? இதோ ஜிப்ரீல் வந்திருக்கிறார், உங்க கிராத்து கேட்க அல்லாஹ் ஆசைப்படுகிறான். யார் கிராத்து கேட்க? உங்கள் கிராத்து கேட்க அல்லாஹ் ஆசைப்படுகிறான், ஓதுங்கள். அழுதுட்டார் அந்த சஹாபி. அசம்மானி அல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ் என் பெயரை சொல்லி அல்லாஹ் என் கிராத்து ஓத, நான் கிராத்து ஓத சொன்னானா? சம்மாக் அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வின் சத்தியமாக உன் பெயரை சொல்லிதான் அல்லாஹ் சொல்லி அனுப்பியிருக்கிறான், இதோ ஜிப்ரீல் இருக்கிறார். அழுதாங்க ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் சஹாபி. சூரத்து நிசா ஓதினார்கள். சூரத்து நிசா கால் ஜூஸ் ஓதி, அதுக்கு அடுத்து வல்மோசனாத் சூரால 3வது சஃபா ஓதும் பொழுது அந்த 3வது சஃபாவுடைய கடைசியிலே ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதி வஜினா பிக அலா ஹாஉலாய் ஷஹீதா, நாளை கியாமத் நாளையிலே ஒவ்வொரு உம்மத்தின் ஒரு சாட்சியாளரை கொண்டு வருவேன், அதே மாதிரி உங்களையும் நான் கொண்டு வருவேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது நிறுத்துங்கள் போதுன்ட்டாங்க, பயந்துட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ சஹாபாக்களே, நபியுடைய காலத்திலே பெரிய காரியா இருந்தவர்கள், அல்லாஹ்வே அவருடைய கிராத்தை பிரியப்பட்டிருக்கிறார். என்னுடைய அபிப்பிராயம் என்ன, ஒரு 20 ரக்காத் தொழுகையை இவர் இமாமாக இருந்து இவருக்கு பின்னாடி நாம் தொழலாமா தராவின்னு கேட்டாங்க. யாரு? அட சொல்லுங்களேன். உமர் ரலியல்லாஹு தஆலா எல்லா மூத்த சஹாபாக்கள் ஒரு பெரும் கூட்டமே தொழலாம் என்பதா சொன்னாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல தான் உபய் இப்னு கஅப் சஹாபாக்கள் பெரிய காரியாக இருந்த அவர் மஸ்ஜித் நபவியிலே ஹாஃபிஸ், அதாவது என்ன, தராவியுடைய ஹாஃபிஸாக நின்று அவர்களுக்கு பின்னாடி 20 ரக்காத்து தொழ வைக்கப்பட்ட அந்த சுன்னத்து இன்னைக்கு வரையும் நடக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அலைக்கும் பிசுன்னதி வ சுன்னத்து குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள், என்னுடைய 4 கலீஃபாக்களுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் வருது, அலைக்கும் பிசுன்னதி வ சுன்னதி ஹாத்தைன், என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள், என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள், இதோ இந்த 2 நபர்களுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதோ இந்த 2 நபர்களுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள். இந்த ஹதீஸ் ரிவாயத் கூடிய சஹாபி சொல்கிறார், வ அஷார இலா அபீ பக்கரின் வ உமர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை நீட்டி இஷாரா செய்தாங்களே, அந்த 2 பேர் யார்? அபூபக்கரின் பக்கம் உமரின் பக்கம் கையை நீட்டினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்றிலிருந்து இன்று வரை 20 ரக்காத் தராவி. நான் நிசாமுல் அமலை உங்களுக்கு போட்டு தருகிறேன். ரமதானுடைய நோன்பு சரியான முறையில் வைக்க வேண்டும். 2வது, எவ்வளோ நம்முடைய வாழ்க்கையில பெரும் பகுதி போயிடுச்சு சகோதரர்களே. எத்தனை வருஷம் உலகத்தில் இருப்போம் தெரியாது. வரக்கூடிய ரமதான் என்ன செய்யணும்னா கியாமுல் லைல் தொழணும். நம்ம நைட்டு முழுவதும் தொழணும். ஆனா நம்மளால முடியுமா? हजरत ईद का कपड़ा लेना हजरत, क्या तुम्हें बोल दें, तुम्हें घर में बोलेंगे, घर में जाकर करीम सा हजरत ऐसा बोले, रात भर को रमजान में इबादत करना कहते, कहीं की जो मस्जिद गए इनके मांगूंगा,
ஆனா அசல் என்று சுன்னத் என்னன்னா ரமதானுடைய மாசத்துல இரவு வணக்கத்துல நாம் ஈடுபட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது இருக்கிறாங்க. நமக்கு எந்த விதமான கஷ்டம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த 20 ரக்காத்தை தேர்ந்தெடுத்து குறைஞ்சபட்சம் தராவி தொழுகை 20 ரக்காத்து தொழுகுங்கள். சொல்லலாமா இன்ஷா அல்லாஹ்? அட சொல்லுங்களேன். மூணாவது அமல் என்ன? ரமதான்ல நாம் செய்யக்கூடிய மூணாவது அமல் நஃபீலான தொழுகைகள். என்ன தொழுகைகள்? நஃபீல் தொழுகைகள். எவ்வளவு முடியுமோ அவ தொழணும். ஒரு நஃபீல் தொழுதால் என்ன சவாபு கிடைக்குது ரமஜான்ல? அட தாலீம் கிதாப் தாலீம் படிக்கும் போது ஒரு ஓட்டம் ஓடுறாங்க பாரு ஜனங்க. நான் தௌராத்தை படிக்கிறேன், இங்க இஞ்சில் படிக்கிறேனா, இல்லை ஏதாவது பகவத்கீதை படிக்கிறேனா? தாலீம் கிதாப் நபியுடைய ஹதீஸ். ஒரு 5 நிமிஷம் தாலீம்ல யாரும் உட்கார்றது இல்லை. அந்தந்த மொஹல்லாக்கள், பல மொஹல்லாக்கள் இங்க வந்திருக்கிறீங்க. உங்க மொஹல்லாவில் ஃபஜ்ர் பிறகு தாலீம் படிக்கிறாங்கன்னா அந்த தாலீம்ல உட்காருங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அமல்ல மூணாவது அமல் என்ன? நஃபீலான தொழுகைகள் அதிகமாக படிக்க வேண்டும். ஒரு நஃபீல் தொழுதால் ஒரு ஃபரஸுடைய சவாபை அல்லாஹ் தருகிறான் ரம்ஜானிலே. ஒரு ஃபரஸு தொழுதால் அட சொல்லுங்களேன் 70 ஃபரஸுடைய சவாபை அல்லாஹ் தருகிறான். அப்போ நஃபீலான இபாதத்துகளை இதில் செய்ய வேண்டும். நாலாவது அமல் என்ன? குர்ஆனை திலாவத் செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரமதானுடைய மாசத்துல மட்டும் 60 குர்ஆன் முடிப்பார்கள். எத்தனை குர்ஆன்? பகல்ல ஒரு குர்ஆன், நைட்ல ஒரு குர்ஆன். பகல்ல ஒரு குர்ஆன், நைட்ல ஒரு குர்ஆன். நாம என்ன செய்யணும்னா நாசிரா படிக்கக்கூடியவர்கள், பார்த்து படிக்கக்கூடியவர்கள் 10 நாள்ல ஒரு குர்ஆன் முடிக்கணும். முடிக்கலாமா? சொல்லுங்களேன். நமாஸ் அசான் சொன்ன உடனே மஸ்ஜிதுக்கு வந்துருங்க, சல்லுன்னு முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். அசானுக்கு மஸ்ஜிதுக்கு வந்துட்டீங்கன்னா அசானுக்கு அரை மணி நேரம், அதுல ஓரளவுக்கு ஓதிடலாம் ஜூஸை. தொழுகைக்கு பிறகு ஒரு 1/4 மணி நேரம் அழகத்தான் முடிச்சிடலாம். 10 நாள் ஒரு குர்ஆன் முடிக்கலாம். குறைஞ்சபட்சம் ரமஜான்ல ஒரு குர்ஆனாவது முடிக்கணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் பெரியார்கள் எல்லாம் ரமதான்ல 2 குர்ஆன் முடிச்சிருக்கிறாங்க, 60 குர்ஆன் முடிச்சிருக்கிறாங்க. ஹாஃபிஸாவுக்கு பின்னால் இன்று தொழுவது மிகப்பெரிய பாக்கியம். ஷேகுல் ஹிந்த் மஹமூது ஹசன் அலைஹி ரஹ்மா ஐரோப்பாவிலே மால்டா ஜெயில அடைக்கப்படுறாங்க. அவரோடு அவருடைய மாணவர் ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறாங்க. ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹி ஹாஃபிஸா இல்ல, ஆலி மட்டும்தான். இப்ப ஷேகுல் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹிக்கு 80 வயசானவர். மால்டா ஜெயில அடைக்கப்பட்ட பிறகு ரமஜான் வருகிறது. ரொம்ப அந்த ரமஜானுடைய பிறை, இன்றைக்கு யௌமு ஷக்கு பிறை தெரியுதுன்னா ஒரு கவலையாவே இருக்கிறாங்க. மாணவர் பார்த்தார், ஹுசைன் மதனி ரஹ்மத்துல்லாஹி பார்த்தார், ஹஸ்ரத் உங்களுடைய முகத்திலே ஒரு மாயூசி தெரியுது, ஒரு கவலையுடைய அசராத்து தெரியுது, என்னன்னு கேட்டாங்க ஹுசைன் மதனி ஷேகுல் ஹிந்த் மஹமூது ஹசன் ரஹ்மத்துல்லாஹி இடத்துல. அப்ப ஷேகுல் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, ஹுசைன் அஹமதே, நான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஹாஃபிஸாவுக்கு பின்னாடி நின்று நான் தொழுகுவேன். ஆனா இந்த வருஷம் அதை விட்டு நான் மஹ்ரூம் ஆகி விட்டேன். அந்த ரமஜானுடைய குர்ஆன் என்னால் கேட்க முடியலேன்னு சொல்லி கவலையா இருக்கிறேன். அப்ப ஹஸரத் சொன்னாங்களா, ஹஸரத் நீ கவலைப்படாதீங்க, நான் தொழ வைக்கிறேன். யார் சொன்னது? ஹுசைன் மதனி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. அவர் ஹாஃபிஸா இல்ல, இருந்தாலும் அவர் சொன்னார் நான் தொழ வைக்கிறேன்னார். அப்போ ரமஜான்ல முதல் தராவில 1.25 ஜூஸ் சவ்வா ஜூஸ் யாத் பண்ணார். காலையில உட்கார்ந்து 1.25 ஜூஸ் மனப்பாடம் செய்து 1.25 ஜூஸ் தராவி தொழ வச்சார். எப்படி மஸ்ஜிதுல எல்லா இடத்துலயும் குர்ஆன் எப்ப முடியுதுங்க? எங்க மஸ்ஜித் விட்டுருங்க, எங்க 25 खत्म ஆகுதுங்க. டோட்டல் மஸ்ஜிதுல எப்ப முடியுது? அட வாய் திறங்கலாம் பாய். 27 27ஆம் பிறையில முடியுது. ஹஸரத் அதே மாதிரி ஹுசைன் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த 27வது பிறையிலே மால்டா ஜெயிலிலே ஒரு நாளைக்கு 1.25 ஜூஸ் மனப்பாடம் செய்து 27 நாளிலே முழு குர்ஆனை தராவில தொழ வைத்தார். என்ன தெரியுதுன்னா, சில பிள்ளைகள் 2 வருஷத்துல ஹாஃபிஸ் ஆவறாங்க, சில பிள்ளைகள் 1 வருஷத்துல ஹாஃபிஸ் ஆவறாங்க, சில பிள்ளைகள் 4 வருஷத்துல ஹாஃபிஸ் ஆவறாங்க, சில பேர் 7 வருஷத்துல ஹாஃபிஸ் ஆவறாங்க. ஆனா மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 27 நாள்ல ஹாஃபிஸ் ஆயிட்டார். குர்ஆனுடைய முஅஜிஸா இது. only 27 days, வெறும் 27 நாள் மட்டும் ஹாஃபிஸ் ஆயிட்டார் அவர். அப்போ நாம் என்ன செய்யணும்னா, ஹாஃபிஸாவுக்கு பின்னாடி தொழுவது பெரும் பாக்கியமாக நினைக்க வேண்டும். நாம்
அப்போ நாலாவது அமல் என்ன? நாம் என்ன செய்வது? குர்ஆனை அதிகமாக ஓதுவது. ஓதலாமா இன்ஷா அல்லாஹ்? அஞ்சாவது அமல் என்ன? காலையில மாலையில அல்லாஹ்வை நினைக்கும் போதெல்லாம் திக்ர்களை செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, ரம்ஜானுடைய மாசத்துல 4 அமலை குறிப்பாக நீங்கள் செய்யுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், அதிகமா ஜிக்ர் செய்யணும். செய்யலாமா? நம்பர் 1. நம்பர் 2, நஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். 3வது அஸ்அலுக்கல் ஜன்னா, சொர்க்கத்தை அல்லாஹ்ட்ட கேட்கணும். வஅஊது பிக மினன் நார், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடணும். இந்த 4 அமல் அதிகமா இருக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்ல தஸ்பீஹ் ஓதிட்டே இருக்கணும். நம்ம அசருக்கு பிறகு தஸ்பீஹ் இருக்குதே, சுப்ஹானல்லாஹ், அசர்லேருந்து மெதுவா போயிட்டே இருக்கும். அசருக்கு பிறகு தஸ்பீஹ். இஃப்தார் ஆக 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 3 மணி அடி 3 சேர்த்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் அடிக்கிறது. 3 புரியுதுலாங்க? தஸ்பீஹ் இருக்குதே, மேல வச்சுக்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இஃப்தார் பொருள் வந்த உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். புரிஞ்சுங்களா? தஸ்பீஹ் அதிகமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த 4 அமல் ரம்ஜான்ல எப்பவுமே நீங்க செய்யணும். லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு ஜிக்ர், 2வது அஸ்தக்ஃபிருல்லாஹ் 2வது ஜிக்ர், 3வது சொர்க்கத்தை கேட்பது. ஜன்னத்துக்கு அல்லாஹ் சே மாங்கனா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னத வ அஊது பிக மினன் நார். இது 4வது அமல். கேட்கலாமா இன்ஷா அல்லாஹ்? இந்த ஜிக்ர் அஸ்கார்கள் காலை மாலையில நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வுடைய தர்பாரில் நாம் செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்து 6வது என்னங்க? தான தர்மங்கள், ஜகாத்துகள் கணக்கு போட்டு வசதி உள்ளவர்கள் 2.5% எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு ஜகாத்தை கொடுக்க வேண்டும். யாரின் மீது ஜகாத் வாஜிபாகலையோ அவர்கள் சதகாக்களை மக்களுக்கு செய்ய வேண்டும். இந்த 6 விதமான அமல்களை செய்வதற்கு ஒரு பட்டியல் போட்டு நேரத்தை ஒதுக்கி ரமஜானை கழிப்போமையானால் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தும் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தும் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரிஸ்வான் நமக்கு கிடைக்கும், நமக்கு மத்தியில உல்ஃபத்து கிடைக்கும். நம்ம வாழ்க்கை முழுவதும் நூறானியத்தான வாழ்க்கையோடு நம்ம வாழலாம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்பேற்பட்ட பாக்கியத்தை தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.